மீண்டும் மீண்டும் தன்னை சிக்கலில் சிக்க வைத்து தன்னிடமிருந்து தப்பித்த வேதாளத்தை மீண்டும் பிடித்து தனது குருவிடம் ஒப்படைக்க தனது தோளில் தூக்கி கொண்டு நடந்தான் விக்ரமாதித்தன். தனக்கு விடை தெரிந்தும் பேசாமல் இருந்தால் தனது தலை வெடித்துவிடும், பேசினால் வேதாளம் மீண்டும் தப்பித்துவிடும் என்ற நிலையிலும் தனது முயற்சியை தொடர்ந்து செய்தான் விக்ரமாதித்தன். அப்பத்தான் வேதாளம், உனக்கு இன்னொரு கதை சொல்லட்டுமான்னு கேட்டுச்சு. வேதாளம் தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுச்சுன்னு கடுப்பான விக்ரமாதித்தன் பேசாம நடக்க ஆரம்பிச்சான். ஒரு ஊர்ல சந்திரலேகான்னு ஒரு இளவரசி இருந்தான். ரொம்ப அழகான, அவளுக்கு நிறைய அறிவும் இருந்துச்சு. அதனால அவளோட புகழ் உலகத்துல இருந்த எல்லா நாடுகளுக்கும் பரவி இருந்துச்சு. அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட எல்லா நாட்டு இளவரசர்களும் விருப்பப்பட்டாங்க. ஆனா இளவரசி சந்திரலேகா, எனக்கு வரப்போற கணவர் புத்திசாலியா இருக்கணும், திறமையானவனா இருக்கணும், அதே நேரத்துல யாரையும் வெல்லக்கூடிய பலசாலியாவும் இருக்கணும்னு சொன்னான். இதை கேட்ட அவங்க அப்பாவான பேரரசர் எல்லா நாடுகளுக்கும் தன்னோட மகளுக்கு தகுந்த இளவரசரை தேடி ஆட்களை அனுப்பிச்சார். எவ்வளவு தேடியும் சந்திரலேகா கேட்ட மாதிரி இளவரசர் யாரும் கிடைக்கல. அப்பத்தான் அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. எல்லா இளவரசர்களும் இளவரசியை பார்க்க வர சொல்லி ஓலை அனுப்பினார். சந்திரலேகாவே தனக்கான கணவனை தேர்ந்தெடுக்க போட்டி நடத்திக்கிட சொன்னார். இளவரசியோட எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி இருக்கிற வீர இளவரசர்கள் இளவரசியை பார்க்க நேரில் வர ஆரம்பிச்சாங்க. இளவரசியே ஜெயின்னு ஒரு இளவரசர் வந்தார். அவருக்கு மக்களோட எதிர்காலத்தை கணிச்சு சொல்லுற திறமை இருக்கு, புத்திசாலியான, என்ன நீங்க கல்யாணம் செஞ்சுக்கிடணும்னு சொன்னார். இதை கேட்ட இளவரசி, நீங்க கொஞ்ச நாள் எங்க நாட்டில் விருந்தாளியா தங்குங்க, உங்க திறமையை சோதிச்சு என்னோட முடிவை சொல்லுன்னு சொன்னா. சந்திரலேகா மறுநாள் உதயன் ஒரு இளவரசியை பார்க்க வந்தாரு. நான் மிக திறமையானவன், என்னால் குதிரை வண்டியை மின்னல் வேகத்தில் ஓட்ட முடியும்னு சொன்னார். இதை கேட்ட சந்திரலேகா அவரையும் தங்களோட நாட்டில் தங்கி இருக்க சொன்னா. அவரோட திறமையை சோதிச்சுட்டு அவளோட முடிவை சொல்கிறதா சொன்னா. இதை கேட்ட உதயம் அங்கேயே தங்க ஆரம்பித்தார். அடுத்த நாள் வீர்னு ஒரு இளவரசர் சந்திரலேகா கிட்ட வந்து, உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்ட விரும்புகிறேன், நான் ஒரு மாவீரன், என்னை எதிர்த்த யாரும் இதுவரை ஜெயிச்சதில்லைன்னு சொன்னார். சந்திரலேகா அவரையும் அங்கேயே தங்க சொன்னா. வீரும் அங்கேயே தங்க ஆரம்பித்தார். 3 இளவரசர்களில் யார் கல்யாணம் பண்ண போறா தன்னோட பொண்ணுன்னு யோசிச்ச மகாராணி இளவரசியை பார்க்க போனாங்க. ஆனால் இளவரசியோட அறகாலியாக இருந்துச்சு. யாரோ இளவரசியை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சுட்ட மகாராணி அழ ஆரம்பித்தாங்க. அப்போ அங்கே வந்த 3 இளவரசர்களும் அறைய நல்லா சோதனை செஞ்சாங்க. அப்போ ஜெய் தன்னோட கண்ணை மூடி என்ன நடந்துச்சுன்னு கணிக்க ஆரம்பித்தார். அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சுது, காட்டில் வாழ்கிற கொல்லிவாய் பேய் தான் இளவரசியை கடத்திட்டு போயிருக்கு, அது இருக்கிற இடம் கூட எனக்கு தெரியும்னு சொன்னார். உடனே உதய், என்னால் மின்னல் வேகத்தில் குதிரை வண்டி ஓட்ட முடியும் வாங்கன்னு சொன்னார். உடனே 3 பேரும் வண்டியில் ஏறிக்கிட்டாங்க. உதய் அந்த வண்டியை மின்னல் வேகத்தில் ஓட்டினார். அந்த கொல்லிவாய் பேய் இருக்கிற இடத்துக்கு அங்கே அடுத்த நிமிஷமே போயிட்டாங்க. அங்கே பார்த்தா ஒரு மிகப்பெரிய கொல்லிவாய் பேய் இளவரசியை தன்னோட கையில் வச்சுக்கிட்டு இருந்துச்சு. உடனே கோவமான வீர் தன்னோட வாளை எடுத்து அது கூட சண்டை போட ஆரம்பித்தார். தன்னோட பலம் எல்லாத்தையும் திரட்ட சண்டை போட்ட வீர் அந்த கொல்லிவாய் பேயை ஜெயிச்சிட்டாரு. அப்போ கதையை நிப்பாட்டுனா, வேதாளம் தன்னோட உயிரை காப்புன்ற 3 இளவரசர்களையும் கல்யாணம் செஞ்சுக்க முடியாதுன்னு வருத்தப்பட்ட இளவரசி சந்திரலேகா என்ன செஞ்சிருப்பான்னு நீ நினைக்கிறேன்னு கேட்டுச்சு. அதே நேரத்தில் வேதாளம் கேட்ட கேள்விக்கு புத்திசாலியான விக்ரமாதித்தனுக்கு விட தெரிஞ்சிடுச்சு. அடடா, இப்போ விடைய சொல்லலினா தன்னோட தலை வெடிச்சிருமேன்னு நினச்ச விக்ரமாதித்தன் தன்னோட பதிலை சொல்ல ஆரம்பிச்சாரு. வீர் தான் சந்திரலேகாவுக்கு பொருத்தமானவர், அவள் இருக்கிற இடத்த ஜெய் இல்லாமல் கூட கண்டுபிடிச்சிடலாம், உதை இல்லாமல் கூட அந்த இடத்துக்கு வேகமாக போயிருக்கலாம். ஆனால் வீர் மாதிரி ஒரு பலசாலி இல்லைனா யாராலையும் சந்திரலேகாவை காப்பாற்றிருக்க முடியாதுன்னு சொன்னார் விக்ரமாதித்தன். அவரோட விடையை கேட்ட வேதாளம் சிரிச்சுக்கிட்டே புளிய மரத்தை நோக்கி பறந்து போச்சு. அடடா, இன்னொரு தடவை இந்த வேதாளத்துக்கிட்ட ஏமாந்துட்டேமேன்னு நினச்சா விக்ரமாதித்தன் இந்த வேதாளத்தை பிடிக்காம விடக்கூடாதுன்னு வேகமாக அதை தொடர்ந்து போனார்.